ப்ரிசர்வேட்டிவ்ஸ், மைதா இது எதுவுமே இல்லாம ரொம்ப சாஃப்ட்டா, அதே சமயத்துல ஹெல்தியான வீட் பிரெட் வீட்லயே எப்படி செய்றதுங்கிறத பார்க்கலாம். ஒரு 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கணும். இது வந்து ஒரு 350 to 360 கிராம்ஸ் அளவுக்கு வந்தது. 1 கப் அளவுக்கு மிதமான சூட்ல இருக்கிற மில்க் எடுத்துக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு வரும். இந்த மாவோட மிக்ஸ் பண்றதுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஒரு 1 1/2 டீஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட். இந்த வார்ம் மில்கோட இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஊற விட்டதுக்கு அப்புறமா அதை எடுத்து இந்த கோதுமை மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். சப்போஸ் மில்க் பத்தல அப்படின்னா எக்ஸ்ட்ராவா தண்ணி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே ஒரு வார்மான ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கணும். எப்போதும் சப்பாத்திக்கு மாவு பிசைற மாதிரி இல்லாம இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லூசன்ட்டா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல மூடி போட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்படியே ரெஸ்ட்ல விட்டுறணும். 1 ஹவர் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த மாவு நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கும். இந்த மாதிரி ரைஸ் ஆகி வந்திருக்க மாவை மறுபடியும் ஒரு 1 மினிட் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு திருப்பி பேக்கிங் ட்ரேல எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரெட் வேணுமோ அந்த அளவுக்கு அதை செட் பண்ணி மறுபடியும் ஒரு 30 மினிட்ஸ் மூடி வச்சிடணும். திருப்பி அது ஒரு தடவை நல்ல ரைஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா 10 மினிட்ஸ் அளவுக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்த ஓடிஜில ஒரு 180 to 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம வைக்கலாம். வச்சுட்டு அதுல இந்த ட்ரேவை செட் பண்ணி வச்சிடணும். ஒரு 35 மினிட்ஸ்க்கு நல்லா அது பேக் ஆகி வர அளவுக்கு செட் பண்ணி வச்சிடணும். 35 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலர்ல ரொம்ப சாஃப்டான ஹெல்தியான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்காத வீட் பிரெட் ரெடி ஆயிடும். ஓடிஜி இல்லைனா கூட இட்லி பாத்திரத்துல ஒரு 2 இன்ச் அளவுக்கு சால்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேல இந்த பேக்கிங் ட்ரேல இந்த டோவை செட் பண்ணி வச்சுட்டு 35 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த சாஃப்டான பிரெட் ரெடி ஆயிடும். வீட்லயே ரெடி பண்ற இந்த மாதிரி சாஃப்டான வீட் பிரெட்டுக்கு டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும். சூடான இந்த பிரெட்ல லேசா பட்டரை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இனி ஸ்டோர்ல போய் பிரெட் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. வீட்லயே நம்ம ஹெல்தியா நமக்கு தேவையான அளவு செஞ்சுக்கலாம். நீங்களும் கண்டிப்பா இதை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டீடைல்ஸ் வந்து எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆட் பண்ணிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.